வணக்கம், இது ஆர்த்தி கஃபே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாழைக்காய் ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாழைக்காய் வந்து நமக்கு தேவையான அளவுக்கு நம்மளுடைய ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஒரு 4 வாழைக்காய், அதாவது இந்த சைஸ் உரிய வாழைக்காய் வந்து 4 எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். ஸோ அந்த வாழைக்காவை எப்படி நறுக்கிறது அப்படிங்கிறத நான் செஞ்சு காமிக்கிறேன். ஸோ அந்த பொரிப்பதற்கு இந்த வாழைக்காவுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் நான் வந்து ஒரு 75 ml ரீஃபைண்ட் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். கடுகு, 2 கொத்து கருவேப்பிலை, அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு 1.5 டீஸ்பூன் வர மிளகாய் பொடி, ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயம், தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ அந்த வாழைக்காய் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அந்த தலையையும் வாலையும் நறுக்கிட்டு அதனுடைய தோலை வந்து ஃபுல்லாக சீவிட்டேன். அதை பீல் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் அந்த ஒரு வாழைக்காவை முதல்ல இப்படி பாதியாக நறுக்கிக்கோங்க. பாதியாக நறுக்கி இந்த மாதிரி வச்சு இதை வந்து இதையும் பாதியாக நறுக்கிடலாம். பாதியாக நறுக்கிட்டு இந்த பீஸை இப்படி வச்சுட்டு இதையும் இப்படி பாதியாக நறுக்கிட்டு சின்ன சின்னதாக, ரொம்ப அகலமாக நறுக்காமல் கொஞ்சம் சின்னதாகவே, அகலம் வந்து கொஞ்சம் கம்மியாக அப்படி போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஷேப் வரும் நமக்கு. இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கிக்கலாம். ஸோ அதே மாதிரியே தான் நான் எல்லா வாழைக்காவும் நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ வாழைக்காவை பொறுத்த வரைக்கும் அது என்ன டைப் வாழைக்காங்கிறது நமக்கு தெரியாது கடையில் போய் வாங்கும்பொழுது. ஸோ வாங்கும்பொழுது நல்லா அழுத்தமாக இருக்கா வாழைக்காய், அப்படியே காயாக இருக்கணும். அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது வந்து கொஞ்சம் பழுத்திருந்தாலும் நமக்கு வந்து டேஸ்ட் கிடைக்காது. ஸோ அழுத்தமாக இருக்காங்கிறத மட்டும் நம்ம பார்த்து வாங்கிட்டு வந்துடலாம். ஸோ ஒரு சில வாழைக்காய் வந்து நம்ம கறி பண்ணும்பொழுது லைட்டாக மசியலாம், அதனுடைய மாவு தன்மையை பொறுத்து. ஒரு சில வாழைக்காய் வந்து அப்படியே முழுசாகவே கிடைக்கும் நமக்கு. ஸோ இப்போ நான் வந்து எல்லாத்தையும் நறுக்கி வச்சுட்டு கறி பண்ணும்பொழுது காமிக்கிறேன். நான் எடுத்துகிட்டு 4 வாழைக்காவையும் நான் சொன்ன மெத்தட்லேயே நல்லா நறுக்கி எடுத்து வச்சுட்டேன். இது தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன், ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் நரம் மாறாமல் இருக்கும். இப்போ நம்ம வந்து அடுப்பில் தேவையான அளவுக்கு எண்ணெய், நான் கொஞ்சம் எண்ணெயை வந்து லைட்டாக நிறுத்தி வச்சுருக்கேன் இடையில தேவைப்பட்டால் ஊற்றுறதுக்காக. இப்போ இதில் வந்து நம்ம கடுகு வெடிக்க விட்டுடலாம். இது வந்து கடுகு வெடிக்கணும். கடுகு வெடித்ததுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலை, பெருங்காயம் அது எல்லாத்தையும் போட்டுடலாம். இப்போ நான் வந்து இந்த வாழைக்காயில் அந்த பெசரிலாம் வைக்கல, தேவையான அளவுக்கு மிளகா பொடியெல்லாம் நான் வந்து இடையில தான் சேர்க்க போகிறேன். வாழைக்காய் வந்து ஓரளவுக்கு நல்லா வெந்து அப்படியே அந்த எண்ணெயோடு சேர்ந்து லைட்டாக அப்படியே கிறிஸ்பியாக வரும்பொழுது நம்ம சேர்த்தா கரெக்டாக இருக்கும். முன்னமே பெசரி வச்சுக்க வேண்டாம். ஸோ இப்போ வந்து கடுகு வெடித்ததுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலை, பெருங்காயத்தை சேர்த்துருவோம். எண்ணெய் கொஞ்சம் கூட இருக்கிறதுனால கடுகு வெடிக்கிறதுக்கு கொஞ்சம் நாழி ஆகுது. டேஸ்ட் நல்ல வாழைக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த கறி வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி வாழைக்காயில் இன்னும் 2-3 டைப் கறி நம்ம பண்ணலாம். அதையும் நான் வந்து ஒரு சில எபிசோடில் வர எபிசோடுகளில் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ இது வந்து நம்ம வாழைக்காய் ஃப்ரை. இந்த கறி நிறைய டைப் இருக்குது கறி பண்ணுறதுக்கு வாழைக்காயில். ஸோ வாழைக்காய் வந்து ஒரு அருமையான டிஷ்ஷு. என்ன ஒரு சிலருக்கு அது வந்து கொஞ்சம் கேஸ்ட்ரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நல்லா டேஸ்டி, ரொம்ப அருமையான ரெசிபி அது. கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து கருவேப்பிலை போட்டுடலாம், பெருங்காயத்தை போட்டுடலாம். அடுப்பை சிம்மில் தான் வச்சுருக்கேன். வாழைக்காவை அப்படியே நம்ம கையாலேயே தண்ணி அப்படியே லைட்டாக அப்படியே இருத்துட்டு புழிஞ்சிட்டு நம்ம வந்து அதில் போட்டுடலாம். அதில் எல்லா வாழைக்காவையும் அப்படியே நம்ம அதில் போட்டு சேர்த்துருவோம். சேர்த்துட்டு அப்படியே லைட்டாக சிம்மிலேயே வச்சு இதை வந்து நம்ம வதக்க வேண்டியது தான். ஸோ எல்லா வாழைக்காவையும் போட்டுட்டு லைட்டாக அப்படியே வதங்கினதுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ எல்லா வாழைக்காவையும் நறுக்கி வச்சு இந்த வாழைக்காய் எல்லாத்தையும் நான் சேர்த்துட்டேன். இப்போ உங்களுக்கு இதை பார்த்தாலே தெரியும் இந்த ஷேப் எப்படி இருக்குங்கிறது தெரியும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்க விருப்பப்படுறேன். வாழைக்காவை போடும்பொழுது நம்ம வானலியில் அது சிம்மிலேயே வச்சு போட்டால் தான் நமக்கு வந்து அந்த வாழைக்காய் வானலியில் ஒட்டாது. இல்லை வாழைக்காய் போட்ட நாளைக்கும் போய் டக்கு 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 டக்குன்னு வானிலையில் போய் டக்கு டக்குன்னு ஒட்டிக்கும். அப்புறம் ஃபுல்லாக ஒரு லேயர் ஃபார்ம் பண்ணிடும். அதனால் மேலே இருக்கிற காய்கள் எல்லாம் வேகாமல் இருக்கும். ஸோ நம்ம இது வந்து சிம்மில் வச்சே இந்த கறி பண்ணுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி மூடி வைக்க வேண்டாம். மூடி வச்சோம் அப்படின்னா உள்ளே தண்ணி சொட்டி தண்ணியில் வெந்த மாதிரி காயினுடைய டேஸ்ட் இருக்கும். நம்ம அதில் வந்து நம்ம எண்ணெயில் வேக வச்சு தான் அந்த காயை பண்ண போகிறோம். ஸோ அதுதான் நல்ல டேஸ்ட்டும் கூட. இப்போ நம்ம ஓரளவுக்கு அது வெந்ததுக்கப்புறமா உப்பு, மஞ்சள் பொடி, மிளகா பொடி அதெல்லாம் போடும்பொழுது நான் காமிக்கிறேன். நம்ம உப்பு, மிளகா பொடி, மஞ்சள் பொடி எல்லாம் சேர்த்துடலாம்.
இடையில இடையில நம்ம கிளறி விட்டே இருக்கணும். கிளறி விடும்பொழுது நம்ம காயை வந்து உடைச்சிடாமல் கிளறி விடணும். உப்பு போட்டேன், வரமிளகா பொடி போட்டேன், மஞ்சள் பொடி போட்டேன். ஸோ இதை வந்து அப்படியே லைட்டாக அப்படியே கிளறி விடுவோம். மெதுவாக கிளறி விடும்பொழுது நம்ம காய் வந்து உடையாமல் இருக்கணும். ஸோ எல்லா பக்கமும் பரவுற மாதிரி கிளறி விட்டுக்கலாம். ஸோ இன்னமும் நம்ம இலுப்பச்சட்டியில் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுருக்கிறதுனால தான் அது வந்து சரியாக ஒட்டலை. ஃபுல்லாக ஹை ஃப்ளேமில் நம்ம சீக்கிரம் ஆகட்டும் வச்சோம் அப்படின்னா பாதி வாழைக்காய் வந்து வானலிலே ஒட்டிக்கும், காயோடைய அளவும் குறைஞ்சி போயிடும். அதனால் அதை வந்து நம்ம கரெக்டாக லோ ஃப்ளேமில் வச்சே நம்ம வந்து கிளறணும். அப்படியே லைட்டாக லோ ஃப்ளேமில் வச்சா கூட லைட்டாக விட்டுவோம், ஹை ஃப்ளேம்னால் சுத்தமாக ஒட்டிடும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம அப்படியே இடையில கிளறி விட்டுட்டு வேக விட்டுக்கலாம். ஃபுல்லாக எல்லா பக்கமும் அந்த நம்ம போட்ட பொடிகள் நல்லா கலரை பரவிட்ட மாதிரி நம்ம கிளறி விட்டுக்கலாம். ஸோ இடையில கிளறி விட்டுக்கோங்க. இது நல்லா வெந்ததுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ நான் கொஞ்சம் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த 75 ml அந்த கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்க எண்ணெயை நான் அந்த ஸ்டேஜில் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நீங்கள் அப்பப்போ இதை வந்து சிம்லேயே தான் நான் அந்த கறி பண்ணுறேன். இடையில வந்து நீங்கள் கிடுக்கியால் பிடிச்சி கிளறி விட்டுக்கோங்க. அப்போ காயும் உடையாமல் இருக்கும், நல்லா வேகமும் செய்யும். இலுப்பச்சட்டியில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து சிம்லேயே வைக்கணும். இடையில இதே மாதிரி காயை உடையாமல் கிளறி விடணும். அப்புறம் ஈவனாக அது வந்து அப்படியே ரோஸ்ட் ஆகும். ஸோ இது வந்து நல்லா வெந்ததுக்கப்புறமா நான் காமிக்கிறேன். இப்போது இந்த வாழைக்காய் வந்து கரெக்டான பதத்துக்கு சூப்பராக அருமையாக வந்துருச்சு. அப்படியே பார்க்கவே அந்த ஷேப்பு வந்து மேக்ஸிமம் உடையலை. இப்போ நான் வந்து அப்படியே கிளறி காமிக்கிறேன். இன்னமும் வானலியில் வந்து அது ஒட்டலை. என்ன ரீசன்னா நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுருக்கிறது தான் ரீசன் அதுக்கு. இப்போ அப்படியே கிளறி காமிக்கிறேன் பாருங்கள். இன்னும் ஒட்டாமல் இருக்குது. அப்படியே கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ரோஸ்ட் ஆகிருக்கு. இடையில கிளறி விடும்பொழுது எல்லா காயுமே அப்படியே ரோஸ்ட் ஆகிடும். ஸோ சூப்பர் டேஸ்ட்டோட நம்ம வாழைக்காய் கறி வந்து அருமையாக ரெடி ஆகிடுச்சு. வாசனை அதை பார்க்கவே வந்து நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு ஆசையை தூண்டுது. அப்படி உருளைக்கிழங்கு கறி மாதிரி இந்த வாழைக்காய் கறியும் நல்ல டேஸ்டி ரெசிபி. இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இப்போ ஒரு சின்ன ஒரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு வந்து விருப்பப்படுறேன். சில வாழைக்காயை வந்து ரொம்ப துவர்ப்பு தன்மை வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ நம்ம லைட்டாக ஒரே ஒரு டீஸ்பூன் வந்து புளி தண்ணி கொஞ்சம் திக்காக கரைச்சா அந்த புளி கரைசல் விட்டுக்கலாம். அப்போ அந்த உவர்ப்பு சுவை வந்து அந்த துவர்ப்பும் மாறி போயிடும். சில சமயம் வந்து நமக்கு வாழைக்காவுடைய தன்மை அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு அந்த புளி பேஸ்ட் விட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வாழைக்காவுடைய நேச்சரை பொறுத்து ஸோ அந்த துவர்ப்பு தன்மை மாறுறதுக்கு நமக்கு வந்து புளி பேஸ்ட்டு விட்டுக்கலாம். இது வந்து ஆப்ஷனல். ஸோ இப்போ இந்த வாழைக்காய் கறி அருமையாக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய நல்ல ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு அருமையான ரெசிபியோட உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.